ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு ஆர்எஸ்ட்ரம் குக்கிங். இது வந்து சண்டே எடுத்த மினி விலாக், குக்கிங் விலாக் தான். சண்டே என்ன குக் பண்ணணும்னு தெரியாமையே இருந்துகிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் வந்து சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட்டை போய் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வாங்கன்னா அவங்க காலிஃப்ளவர் இல்லைன்னே வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து சண்டே வந்து எங்களுக்கு சந்தை போடுவாங்க. அது கொஞ்சம் தூரம் இருக்குதா, அதனால் பக்கத்தில் உள்ள வெஜிடபிள்ஸ் ஷாப் எல்லாமே வந்து க்ளோஸ்டு. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சிக்கன் வந்து கழுவி அதுக்கு மசாலா தடவி வச்சு, நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வேறு ஊற போட்டிருந்தேன், முட்டையும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்க வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, சிக்கன் தான் நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனேயே சிக்கனுக்கு வந்து பிரியாணி தான் இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வேறு வந்து ஊற போட்டேன்னா எனக்கு பாஸ்மதி ரைஸில் கீ ரைஸும் பண்ணியிருக்கலாம். ஆனால் சடனாக வந்து நம்மளுக்கும் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா சாட்டர்டே வந்து பையன் பிரியாணி சாப்பிட்டானா, இப்போ சண்டே வந்து நம்ம வீட்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரியாணியும் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பல்லாரி வந்து ஒரு 3 பல்லாரி, 2 தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். அதையும் கட் பண்ணி பல்லாரியெல்லாம் நல்லா வதக்குனா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அந்த கலரே வந்து வரும். நெய்யும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆயில்னாலும், நான் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். பாம் ஆயில்னால் ரீஃபைண்ட் ஆயில். பாம் ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு. ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போல், இது 2 ஸ்பூன் கீ போல் ஆட் பண்ணிவிட்டு, எப்போயும் போல் நம்ம தாளித்து விடுவோம்ல கிரேவிக்கெலாம், அதே மாதிரி தாளித்து விட்டது. நம்ம சிக்கனையும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சூப்பராக மேரினேட் ஆகிருந்தது. அந்த சிக்கனையும் போட்டுட்டு தண்ணியையும், அதுக்கான தண்ணி வந்து 1.25 அரிசி எடுத்திருந்தேன். கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்து 2.5 போல் தான் நான் வந்து எப்போவுமே சரிசமமாக எடுப்பேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வச்சுப்பேன். நான் வந்து தம்முக்கு தானே விட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து 1.25க்கு 2.5 போல் கிளாஸ் ஊற்றிக்கிட்டு சூப்பராக வந்து தம்மும் போட்டாச்சு. தம் போட்டுட்டு சைடில் வந்து சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ண விட்டுருந்தேன். நம்மளுக்கு ஆல்ரெடி எக்குமே பாயில் பண்ணி இருந்தது பார்த்திங்களா, அதையும் உரித்து வச்சாச்சு. சம்பலும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நான் வடகம் தாளிக்கிறத காமிச்சிருப்பேன், வடகம் வறுக்கிறது. பசி வந்துருச்சு அப்படின்ட்டாங்க பிள்ளைங்க. அந்த நடுவில் வந்து வடகமும் போட்டு வச்சுருந்தேன்ல, அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னே பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப முறுமுறுன்ட்டு. நீங்களும் வந்து சோறுலாம் மிச்சமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடகம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நாங்களும் வந்து சண்டே வந்து நல்லா சூப்பராக பிரியாணியோட பாயில்டு எக்கு, ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னு எனக்கே வந்துச்சு, சிக்கன் 65, தால்ச்சா வச்சுருந்தா இதையும் விட சூப்பராக இருந்திருக்கும். தால்ச்சா வந்து சாப்பிட்ணுன்னா நான் ஒருத்தி தான் உட்காந்து சாப்பிட்ணும், அதனால் நான் அதை வைக்கலை. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து எங்களோட சண்டே வந்து லஞ்ச் போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இருந்ததா, ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றையோட டேவே முடிஞ்சிச்சு. ஓகே, பாய் தோஸ்து, வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து நீங்கள் சண்டே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.